அபூ ஹுரைரா ரலி அறிவித்தார். எனக்கு பசியினால் கடும் சோர்வு ஏற்பட்டது. எனவே நான் உமர் இப்னு கத்தாப் அலி அவர்களை சந்தித்தேன். அப்போது நான் அவர்களிடம் அல்லாஹ்வின் வேதத்திலிருந்து ஏதேனும் ஒரு வசனத்தை ஓதும்படி கேட்டேன். உடனே அவர்கள் தம் வீட்டினுள் நுழைந்து குர்ஆன் வசனத்தை எனக்கு ஓதிக் காட்டினார்கள். அங்கிருந்து வெளியேறி சற்று தூரம்தான் நான் நடந்திருப்பேன். அதற்குள் சோர்வினாலும் பசியினாலும் நான் முகம் குப்புற விழுந்து விட்டேன். மூர்ச்சை தெளிந்து பார்த்தபோது என் தலைமாட்டில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்றிருந்தார்கள். அவர்கள் என்னை நோக்கி அபூ ஹுரைரா என்று அழைத்தார்கள். நான் இதோ கீழ்ப்படிய காத்திருக்கிறேன், இறை தூதர் அவர்களே, கட்டளையிடுங்கள் என்று பதிலளித்தேன். அவர்கள் என் கரத்தை பிடித்து என்னை தூக்கி நிறுத்தினார்கள். எனக்கு ஏற்பட்டிருந்த நிலையை புரிந்து கொண்டார்கள். என்னை தம்முடன் அழைத்துக் கொண்டு தம் இல்லம் சென்றார்கள். எனக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் பால் வழங்க உத்தரவிட்டார்கள். நான் அதிலிருந்து பால் அருந்தினேன். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்னும் அருந்துங்கள், அபூ ஹிர் என்று கூறினார்கள். அவ்வாறே நான் மறுபடியும் அருந்தினேன். பிறகு மீண்டும் அருந்துங்கள் என்றார்கள். நான் வயிறு நிரம்பும் வரை மீண்டும் அருந்தினேன். எனவே வயிறு உப்பி பாத்திரத்தை போன்றாமிட்டது. பிறகு நான் உமர் லி அவர்களை சந்தித்து அவர்களிடம் எனக்கு நடந்த நிகழ்ச்சியை தெரிவித்தேன். என் பசியை போக்கும் பொறுப்பினை உங்களை விட அதற்கு மிகவும் தகுதியுடையவரிடம் அல்லாஹ் ஒப்படைத்து விட்டான். உமரே, அல்லாஹ்வின் மீதானையாக உங்களை விட நான் இறைவசனத்தை நன்கு ஓதத் தெரிந்தவனாக இருந்து கொண்டே அதை எனக்கு ஓதிக் காட்டும்படி உங்களிடம் கேட்டேன் என்று சொன்னேன். உமர் அலி, அல்லாஹ்வின் மீதானையாக நான் உங்களை என் வீட்டிற்கு அழைத்துச் சென்று உங்களுக்கு உணவளித்து இருந்தால் அதுவே எனக்கு விலை உயர்ந்த சிவப்பு ஒட்டகங்கள் கிடைப்பதை விட விருப்பமான தாய் இருந்திருக்கும் என்று கூறினார்கள். 5 சஹீஹ் புகாரி 5375 அத்தியாயம் 70.